கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 33:18 இப்படியாக வேதம் சொல்லுகிறது, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே சுற்றினாதான் நல்லா சந்தோஷம் வருவாங்க. வெளியே வந்தால் வீட்டுக்கு ஏன் தான் வருமோ அப்படி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறது. ஆனால் சொல்லியிருக்கு வேதவசனம், வீட்டிலையும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? வெளியிலையும் என்ன பண்ணுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? அதை தான் தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு பவுல் சொன்னார். இங்கே யார் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? இங்கே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாராம். ஒவ்வொரு பிள்ளைகளாக யாக்கோபு வயதான காலத்தில் கூட்டி வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் நீ உன் கூடாரங்களில் தங்கையிலும் சந்தோஷமாயிருன்ட்டு. யாருக்கு சொல்கிறாங்க இந்த வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, செபுலோனுக்கும் இசாக்காருக்கும், இந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வெளியே போகையிலும் புறப்பட்டு வரையிலும் என்ன பண்ண? சந்தோஷமா இருங்க. வீட்டில் இருக்கும் போதும் இவங்களுடைய வேலை என்ன, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோமானா, இவர்களுடைய வேலை என்ன என்று உபாகமம் 33:19 சொல்லுகிறது, கடலுக்குள்ளே இருக்கிற சம்பூரணத்தை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கடலுக்குள்ளே இருக்கிற சம்பூரணத்தை நீ அனுபவிப்பாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ளே இருக்கிற மறைந்து இருக்கிற பொக்கிஷங்களை நீ அனுபவிப்பாய். பார்த்தீங்களா? அந்தக்குள்ளே இருக்கிற ஆராய்ச்சிகளை, கடலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது, என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறது என்ற ஆராய்ச்சிகளை ஆராய்ந்து அதை விற்று அதை இது பண்ணி நீங்கள் ஒரு பெரிய துறவில் நீங்கள் இருக்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிற புதையல்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி செய்யுங்க. அப்போ இது கடினமான வேலை. இந்த கடினமான வேலையில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும்போது வெளிநாடுகளில் கடலுக்குள்ளே கடைகள் மற்ற எல்லா வசதிகளும் உண்டு, ரோடு கூட இருக்குன்றாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி துறையில இருந்து கண்டுபிடிச்சது தான் இப்போ இந்த நாளிலே அது உதவக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய வேலைகள் கடினமான வேலைகள். அந்த கடினமான வேலையில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாயிருங்க. ஒரு வேளை நீங்கள் சேர்ந்திருக்கிற இடத்துல உங்களுக்கு கசப்புகள், உங்களுக்கு சந்தோஷத்தை கெடுத்து போடுகிற ஆவிகள், வேறு எதனா உங்களுக்கு வேலை செய்ய விடாதபடிக்கு இருக்குமானால், ஆமென், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதெல்லாம் சகித்து இருங்க. நீங்கள் சகித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறாரு. உயர்த்துவேன் என்று சொல்கிறார். நீங்கள் சகித்து கொண்டு வாழும்போது தேவன் என்ன பண்ணுவாரா? உயர்த்துவாரா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? உங்க முகத்துல ஒரு நாளும் என்ன பண்ண? துக்கம் இருக்கவே கூடாதா? சந்தோஷமா இருக்கும் போது உங்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் என்னவா? உயர்த்துவாரா. கர்த்தர் தாமே இந்நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.